ஹாய் ஆல். இந்த வீடியோ மெயினா யாருக்கு அப்படின்னா எம்என்சி எம்ப்ளாயிஸ்க்காக தான். ஸோ எம்என்சில நீங்க கேம்பஸ்ல பிளேஸ் ஆயிருப்பீங்க. ஈவன் நீங்க நல்ல ப்ரோக்ராமரா இருந்திருப்ப, ஆனா கேம்பஸ்ல பிளேஸ் ஆயிருப்பீங்க. நீங்க கேம்பஸ்ல பிளேஸ் ஆயிட்டு நிறைய பசங்க இன்னைக்கு எதுல ஒர்க் பண்றாங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல ஐடிலே நார்மல் நான் ஐடில ஒர்க் பண்ணிருப்பாங்க. ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் இல்லாட்டி எக்ஸிக்யூட்டிவ் ரோல்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்க டிசிஎஸ், சிடிஎஸ், ஆக்சென்ச்சர், கேப்ஜெமினி இந்த மாதிரி கம்பெனிஸ் அதிகமா வராங்க. அங்கதான் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரோல் அதிகமா இருக்கும். ஸோ டோட்டல் ஐடி நான் ஐடி ரெண்டு இண்டஸ்ட்ரி வச்சிருப்பாங்க. நான் ஐடில ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொட்டேஷன் ஷிஃப்ட்ல போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கோடிங் ஒர்க்கே இருக்காது. பட் கம்யூனிகேஷன் சூப்பரா இருப்பான். காலேஜ் கேம்பஸ் பிளேஸ் ஆயிருப்பாங்க. 3 lakhs 3.5 lakhs கேம்பஸ் பிளேஸ் ஆயிருப்பாங்க. இந்த ரோல்ல போறவங்க எல்லாருக்குமே ஹைக்கே இருக்காது. இண்டஸ்ட்ரீஸ்குள்ளேயும் பாத்தீங்க அப்படின்னா உனக்கு ஏன்னா வெளியில் ஜம்ப் அடிக்க முடியாது. வெளியில் ஜம்ப் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. ஸோ ஆனா ப்ரோக்ராமரிங் பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் நீங்க அப்படின்னா, ஸோ நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நமக்கு டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல, இன்டர்னலாவே ட்ரை பண்ணிட்டே இருக்காதீங்க நீங்க. ஸோ இன்டர்னல் ட்ரை பண்றத விட வெளியிலும் நீங்க ட்ரை பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெளியில ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிங்க நீங்க. ஸோ எங்கள்கிட்ட படிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் படிச்சுக்கோங்க. ஜாவா ஃபுல் ஸ்டாக்கா இருக்கலாம், அது பைத்தான் ஃபுல் ஸ்டாக்கா இருக்கலாம். ரெண்டுக்கு ஹியூஜ் ஓப்பனிங்ஸ் இருக்கு. இல்லாட்டி நீங்க மெர்ன் படிங்க, இல்லாட்டி டாட் படிங்க. இது படிக்கும் போது உங்களுக்கு என்ன அப்படின்னா, இது நீங்க படிச்சுட்டு உங்க கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அடுத்த கம்பெனிக்கு நீங்க ஜம்ப் படிக்க வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்ப டிசிஎஸ்ல ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவா இருக்க. உன்னோட சேலரி 3.5 lakhs தான் இருக்கும். உன்னோட 2 years நீ ஒர்க் பண்ணிருப்ப. இப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பைத்தான் ஃபுல் ஸ்டாக் படிச்சுக்கோ. பைத்தான், ஜாங்கோ, ஃபிளாஸ்க் அந்த மாதிரி நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்க ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்க உங்க ரெஸ்யூம் பில்ட் பண்ணுங்க. உங்க ரெஸ்யூம் பில்ட் பண்ணி நீங்க இன்டர்னலா மூவ் பண்ண பாருங்க. இல்ல அப்படின்னா நீங்க வேற கம்பெனிக்கு உங்களோட பழைய எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வேற கம்பெனிக்கு இந்த கோர்ஸ் படிச்சீங்கன்னா போதும். உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் ஹெவியா இருக்கும். ஸோ உங்களுக்கு மேபி அதோடைய எக்ஸ்போசர் இல்லாமல் இருக்கும். ஸோ எங்களுக்கு நிறைய பசங்க வராங்க இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்ல படிச்சு அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ற நிறைய கேண்டிடேட்ஸ் 3 lakhsல இருந்து சாதாரணமா 3 lakhs into 4. எப்பயுமே உங்களுடைய பிரசன்ட் கம்பெனிஸ்க்கு வேல்யூ உங்களுக்கு தெரியாது. நீங்க அடுத்த கம்பெனிஸ் மார்க்கெட்ல என் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே உங்களோட பிரசன்ட் சேலரி இன்ட்டு 3x 4x கொடுப்பாங்க. ஸோ 3x போது 3 lakhs வாங்கிட்டு தான் 9, 3 lakhs வாங்கிட்டு தான் 12 அப்படின்னு ரொம்ப ஈஸியா மூவ் ஆயிடலாம். நிறைய கேண்டிடேட்ஸ் எங்கள்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க. டிசிஎஸ், சிடிஎஸ், கேப்ஜெமினி, ஆக்சென்ச்சர் இங்க ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரோல் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா நீங்க ஒரு டெவலப்பர் ரோலுக்கு ஒரு 10 lakhs இருந்து 15 lakhs வரைக்கும் நீ மூவ் ஆயிடலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. உங்க டவுட்ஸ் தான் நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். உங்களுக்கு எந்தெந்த கேண்டிடேட்ஸ் வராங்க, நம்ம படிக்கிறாங்க, பிளேஸ் ஆகிற காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அவங்க டைரக்டாவே நீங்க ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். நீங்க ஈவன் உங்களோட ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயிஸா கூட இருந்திருப்பாங்க அவங்க. ஸோ வாங்க நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். லைவ் ப்ரூஃபே இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ நம்மள்ட்ட படிக்காதனாலும் பிரச்சனை இல்லை, நிறைய ஆன்லைன் டுட்டோரியல்ஸே இருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணி கூட நீங்க படிச்சுட்டு ரொம்ப ஈஸியா மைக்ரேட் ஆகிக்கலாம். நிறைய பேர் இந்த ப்ரோக்ராமர், இப்போ நானும் டெவலப்பர் தான், நான் ஒர்க் பண்ணது, எனக்கு ப்ரோக்ராமிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். ஸோ டெவலப்பரா நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவா போனேன் அப்படின்னா அந்த பெயின் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்களும் ரொம்ப ஈஸியா மூவ் ஆகிக்கலாம். ஸோ நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு 2-3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா இதான் ரைட் டைம். ஸோ இந்த டைம்லேயே நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் படிச்சு நீங்க ஈஸியா மைக்ரேட் ஆகிக்கோங்க. ஸோ உங்க டவுட்ஸ் வந்து ஆஃபீஸ்க்கு வாங்க, வி கேன் சிட் அண்ட் டிஸ்கஸ். Thank you very much, ma.